தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு நுழைவுத் தேர்வை கூட நடத்துவதற்கு திறமையில்லாத அரசாக மத்திய அரசு உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்வில் விதிவிலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதில் பாஜக தவிர்த்து மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, எல்லாருக்கும் ஒத்த கருத்து உண்டு. அப்ப தமிழகத்தில் நீட்டிலிருந்து விதிவிலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்தில் சட்டம் கூட ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் பிடிவாதமாக அந்த நீட்டு விதிவிலக்கு அளிப்பதற்கு மறுத்து வருகிறது. இந்த ஆண்டு நீட்டு தேர்வு நடைபெறுகிற போது கேள்வித்தாள் கசிந்து கிட்டத்தட்ட 21 லட்சம் மாணவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ஒரு நுழைவுத் தேர்வு கூட நடத்துவதற்கு திறமையில தகுதியில்லாத அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் இருக்கு. அந்த நீட்டுக்கான தேர்வு மட்டுமல்ல, சிபிஎஸ்இ தேர்வுடைய அந்த விடைத்தாளும் அந்த கேள்வித்தாளும் கசிஞ்சு அது ஒரு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.